எல்லோருக்கும் வணக்கம். வெஜ் ஹைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவை பொங்கல், பாம்பே ரவை பொங்கல். ஈஸியாக நம்ம அரிசி வச்சு செய்கிறத விட இந்த ரவை பொங்கல் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செய்திடலாம். வாங்க ஈஸியாக அந்த ரவை பொங்கல் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பேனை அடுப்பில் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். நெய் உருகி வந்த உடனே அதில் மிளகு 1 டீஸ்பூன். மிளகு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வரலைன்னா நல்லா மணமாக இருக்காது. நல்லா அந்த சுருக்கமெல்லாம் போய் வெடித்து வர்ற அளவுக்கு வறுத்துக்கணும். அந்த நேரத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டோம். ஜீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே தேவைப்பட்ட அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிட்டோம். முந்திரி பருப்பு நல்லா நிறம் மாதிரி சிவந்து வரணும். சிவந்து வர்ற வரைக்கும் நம்ம இந்த நெய்யில் வறுத்துக்கிறோம். இந்த நேரத்தில் 1 இன்ச் அளவுக்கு சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன், இல்லைனாக்கா சீவி வச்சுருக்கிற இஞ்சி, அதோட கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா இஞ்சியோட வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு கிண்ணத்தில் சேர்த்து வச்சுக்கிட்டோம். இப்போ இதே பேனில் தான் நம்ம இந்த பொங்கல் செய்ய போகிறோம். 1 கப் அளவுக்கு பாம்பே ரவை, பொடி ரவையாக இருக்கிறது நல்லது. அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்க போகிறோம். கருகிடக்கூடாது, அதே மாதிரி கலரும் மாறிடக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா பக்குவமாக வறுத்துக்கிறோம். ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கணும். ரொம்ப ஃப்ளேம் இருந்தால் கருகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ நல்லா வாசனை வர ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் நல்லா ஒன்று போல் கிண்டி விட்டுட்டு இந்த ரவையை ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கிண்ணத்தில் மாற்றிட்டோம். நல்லா வாசனை வருது, கலர் மாறிடல. பாம்பே ரவையை வறுத்துட்டோம், நெய்யில் வறுத்து எடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஒரு 2.5 கப்பு தண்ணி நம்ம பொதுவாக வைப்போம். பொங்கல்ங்கிறதுனால கூட ஒரு கப்பு தண்ணி சேர்த்து வச்சுருக்குறோம். இப்போ இந்த குக்கரில் 1.5 கப்பு தண்ணியில் நம்ம எப்போவும் வைக்கிற மாதிரி 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, வறுத்தும் வைக்கலாம், வறுக்காமல் வைக்கலாம். நான் வறுத்து இன்றைக்கி வச்சுருக்கேன். இதை 80% வேகிற அளவுக்கு அதோட மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்க, உங்களுக்கு தெரியும், அதாவது ஃபுல்லாக வேகலை. கொதிச்சுக்கிட்டு இருக்க தண்ணியில் இந்த பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிட்டோம். நெய்யில் வறுக்கும்போது கூட சேர்த்துக்கிறலாம். நான் இந்த தண்ணியில் சேர்த்துட்டேன். நல்லா ஒரு கொதி வர்ற நேரத்தில் வேக வச்சுருந்தோம்ல, அந்த 3/4 பங்கு வேக வச்சுருந்தது. ஏன்னா இன்னும் ரவையெல்லாம் போடும்போது நல்லா முழு பங்கும் வெந்துடும். அந்த மாதிரி இருக்கிற பாசிப்பருப்பை நம்ம இந்த தண்ணியில் கொதிக்கிற தண்ணியோடு கலந்துட்டோம். இப்போ தண்ணி மறுபடியும் பாசிப்பருப்பு போட்ட உடனே கொதிக்க ஆரம்பிக்கணும். அந்த நேரத்தில் தான் ரவையை சேர்க்கணும். இப்போ இந்த பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். வறுத்து வச்சுருந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக தூவி கட்டிப்படாமல் கிண்டிக்கிட்டோம். இப்போ ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம்லேயே மாற்றி வச்சுக்கலாம், கட்டி தட்டாது. இப்போ பருப்பும் ரவையும் ஒன்றா சேர்ந்து கொதிக்க ஆரம்பிக்குது. நல்லா கட்டி இருக்கான்னு பார்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ கட்டியே இல்லை. இப்போ நல்லா பக்குவமாக வறுத்துருக்கோம். அதோட மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிருக்கோம், அதனால் கட்டிப்படலை. இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. எடுத்து பார்த்துக்கணும் ரவை வெந்துருச்சான்னு. பருப்பும் ரவையோடு சேர்ந்து நல்லா வெந்திருக்கும். இந்த நேரத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல முந்திரி பருப்பு, மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை எல்லாமே, அது எல்லாத்தையும் இதோடு சேர்த்துறணும். ரவை வெந்ததுக்கப்புறமேலு அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும், அவசரப்பட்டு சேர்க்கக்கூடாது. இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம வறுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். மிளகு, ஜீரகம், இஞ்சி, முந்திரி பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டோம். பெருங்காயம் வேணும்னா கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி நெய் கடைசியில் வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் சேர்க்குறோம். சுவையான, ஆரோக்கியமான, சீக்கிரத்தில் நல்லா டைஜஸ்ட் ஆகக்கூடிய, வயதானவங்க கூட சாப்பிடக்கூடிய ஒரு ரவை பொங்கல் ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.